கிங் மேக்கர், கல்விக்கண் திறந்த கடவுள், சுயநலம் இல்லாத சுடர், கர்ம வீரர், பெருந்தலைவர். காமராஜர் ஐயா தன் கையில் கண்ணாடி வைக்கும் பெட்டியோடு ஒரு சிறிய பெட்டி ஒன்றை வைத்திருந்தார். அதனை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை சந்திக்கும் தருணங்களிலெல்லாம் பார்த்து, ஐயா இது என்னங்க என்று கேட்கும்போதெல்லாம் புன்னகைத்து காண்பிக்க மாட்டார். பின்னாளில் புரட்சித் தலைவரே முதல்வராகிய பின் காமராஜர் நினைவில்லம் சென்றார். அந்த சிறிய பெட்டியை அங்கே கண்டார். இதைத்தான் நம்ம கிட்ட காண்பிக்க மறுத்தார் என்று ஆவலோடு அந்த சிறு பெட்டியை திறந்து பார்த்திடவே மன்னாதி மன்னர் மக்கள் திலகம் கண்கலங்கி போனார். ஆம், அந்த பெட்டியின் உள்ளே சிறு அளவில் அவரின் தாயார் சிவகாமி அம்மையார் படம். அடடா, மனம் நெகிழ்ந்தார் எம்ஜிஆர். தன்னை விட தாய்ப்பாசத்தில் கர்ம வீரர் உயர்ந்திருக்கிறார். இவர் எல்லா விஷயத்திலும் எப்படி இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்று எண்ணி எண்ணி உருகி மகிழ்ந்தார் புரட்சித் தலைவர். பண்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு நம் தமிழ்நாடு. அப்போதெல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்தது. அதில் வளர்ந்த மக்கள் நாம் எல்லோரும். காலம் கடந்தும் நம் மனதில் இன்னும் இந்த தலைவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காமராஜர் சொல்லாத நிறைய பொய் தகவல்களை எல்லாம் கொடுத்து அவர் மேல் அபாண்ட பழி சுமத்தியவர்களும் இருக்கிறார்கள். அந்த பழியை அவர் மேல் சுமத்தியவர்களே அவரிடம் மன்னிப்பு கேட்டு தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னால் என்ன, எளிமையாக வாழ்ந்தார். உறவினரே குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே என்று சொன்னார். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாதவர். தான் செய்த நன்மைக்கெல்லாம் விளம்பரம் தேடாதவர். நேர்மையின் மறு உருவம். இறுதி மூச்சு வரை எளிமையாக வாழ்ந்தார். இவரை போல யாரேனும் உண்டோ? சொல்லுங்கள் பார்க்கலாம்.